பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 1 எபிசோடில் ஆதிரை வந்து நாமினேஷன் டைமில் பிக் பாஸ் டீமை பார்த்து கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. நீங்கள் கண்டென்ட்டுக்காக யாரை வேணாலும் உள்ளே தூக்கி போடுவீங்க அப்படின்னா அதை வந்து என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கலையரசனையும் திவாகரையும் நாமினேட் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதற்கடுத்ததாக காலையிலேயே பிரவீன்ராஜுக்கும் திவாகருக்கும் யார் கொரட்டை முதல்ல விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை நடந்திருக்கும். இதில் கெமி வாலண்டரியாக இன்வால்வ் ஆகும்போது திவாகர் வந்து நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் யார் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிற அது ஒரு சண்டையாக நடந்தது. அதற்கடுத்ததாக நாமினேஷன் ப்ராசஸில் அதிகபட்சமாக 12 பேர் சேர்ந்து கலையரசனை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதற்கடுத்து திவாகரை 7 பேரும், அதற்கடுத்ததாக ரியானா, ஆதிரை, அப்சரா, பிரவீன்ராஜ், பிரவீன்காந்தி இவங்களுக்கெல்லாம் தலா 3 வாக்குகளும் செலுத்தி இவங்கெல்லாம் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதற்கடுத்ததாக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன சலுகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து தூங்கி எந்திரிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம். இவங்க தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வேக்கப் சாங் ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்ததாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன சலுகைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து காலையிலேயே அலாரம் அடிக்கும், அப்போவே நீங்கள் எந்திரிச்சிடணும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் தான் சமைச்சு தரணும், அங்கே இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்ததாக அவங்க வந்து சமைக்க சொன்னால் தான் நீங்கள் சமைக்கணும், அது வரைக்கும் சமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்ததாக தண்ணிக்காக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்து 100 தின சூப்பர்வைசராகவும், அதற்கு அடுத்ததாக பிக் பாஸ் ஹவுஸிலிருந்து சபரியை அவருக்கு உதவியாளராகவும் நியமிச்சிருந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க 7 பேரில் 50% பேர் மட்டும்தான் நாமினேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது ரம்யா ஜோ, துஷார், சுபி இவங்க 3 பேருக்கும் நாமினேஷன் விலக்கு அளிக்கப்பட்டது. இவங்கக்கிட்ட ஒரு நாள் கூத்துக்கான சரக்கு தான் இருக்குது அப்படின்னு ஒரு டாஸ்க் வைக்கும் பொழுதும் மறுபடியும் அங்கே திவாகர் அண்ட் கலையரசன் தான் அங்கே ஒரு நாள் கூத்துக்கான சரக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பேட்சை கொடுத்தாங்க. இதில் நாமினேஷன் யார் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி.